தன்னுடைய கலாமை மனிதர்களுடைய அறிவுகளுக்கு அப்பாற்பட்டதாக, மனிதனுடைய அறிவு அதனை செய்ய முடியாததாக அமைத்து தந்து உலக மக்கள் அனைவருக்கும் சவாலாக இந்த குர்ஆனை போன்று நீங்கள் கொண்டு வர முடிந்தால் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்பதாக சொல்லி உலக மக்கள் அனைவருக்கும் சவாலாக சொல்லி காட்டிய ஆயத்தினுடைய விளக்கம் முன்னால் உங்களுக்கு சொல்லப்பட்டது. ஏனென்றால் அந்த மக்காவாசிகள் அப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக உருவாக்கப்படக்கூடிய வாசகங்கள் தான் என்பதாக, அல்லது இவருக்கு வேறொருவர் வந்து இதனை சொல்லித் தருகின்றார், அதன் காரணமாக அதை அவர் ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு மத்தியிலே இந்த குர்ஆனுடைய வாசகங்களை சொல்லுகின்றார் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்கள் சொன்னார்கள், வகாலு லவ் நஷாஉ லகுல்னா மிஸ்ல ஹாதா, நாங்கள் விரும்பினால் இது போன்று நாங்களும் சொல்ல முடியும், எங்களாலும் இது மாதிரி தயார் செய்ய முடியும் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்து, இது மாதிரி உங்களால் உண்டாக்க முடியாது, இது அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் என்பதற்கு அதுவே போதுமான ஆதாரம் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டார். வஇன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, நம்முடைய அடியாரின் மீது நாம் இறக்கி வைத்த வேதத்திலிருந்து சந்தேகத்திலே நீங்கள் இருந்தால் ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி, இது போன்றுள்ள ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வாருங்கள், ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். வதூ ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹ், அல்லாஹுவை தவிர உங்களுடைய உதவியாளர்களையும் நீங்கள் அதற்காக வேண்டி அழைத்துக் கொள்ளுங்கள். இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உங்களுடைய பேச்சிலே உண்மையானவர்களாக இருந்தால். இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக கற்பனை செய்யப்படக்கூடிய, அவரே தொகுத்து தரக்கூடிய ஒரு வாசகம் என்று நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக இருந்தால், அல்லது அவருக்கு வேறு யாராவது சொல்லிக் கொடுக்கின்றார்கள் என்ற உங்களுடைய சொல்லிலே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், இது போன்ற ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வாருங்கள், உங்களுக்கு உதவியாளர்களையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். இந்த குர்ஆன் அல்லாஹ்வை தவிர வேறு எவராலும் உண்டாக்கப்பட இல்லை என்பது தெளிவான ஆதாரங்களின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது போன்று வேறு எவரும் உண்டாக்க முடியாது என்பதையும் அல்லாஹ் தஆலா சவால் விட்டு இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். இந்த குர்ஆன் அற்புதமானது, முஅ்ஜிஸா என்ற அற்புதத்தில் சேர்ந்தது என்பது பற்றி பல்வேறு விளக்கங்கள் சென்ற வாரம் சொல்லப்பட்டன. இது போன்ற மனிதர்கள் எவரும் கொண்டு வர முடியாது என்பதற்கு இந்த குர்ஆனிலே உள்ள பல்வேறு அற்புதமான நிலைகள் ஆதாரங்களாக அமைந்திருக்கின்றன. அதிலே ஒரு 10 விஷயங்களை உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதில் 3 விஷயங்கள் சென்ற வாரம் உங்களுக்கு சொல்லப்பட்டன. முதலாவதாக, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சமர்ப்பித்த அல்லாஹ் தஆலாவுடைய கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை சொல்லுவதே இது அல்லாஹ்வுடைய கலாம் என்பதற்கு தெளிவான ஆதாரம். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத படிக்க தெரியாத உம்மியாக அவர்கள் இருந்தார்கள் என்பது எல்லோரிடத்திலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம். யாரும் அதனை மறுப்பது கிடையாது. எழுத படிக்க தெரியாத, அல்லது வேறு எந்த நாட்டுக்கும் சென்று கற்றுக்கொள்ளாத, எந்த ஆசிரியரிடத்திலும் கற்றுக்கொள்ளாத ஒருவர் இப்படி அற்புதமான சட்டங்கள் நிறைந்த, ஞானங்கள் நிறைந்த ஒரு வாசகத்தை சொல்லுகின்றார் என்று சொன்னால் அது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கலாம் தான் என்பதற்கு தெளிவான ஆதாரம் அதுவாகும். அதனால்தான் இங்கே ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி, சென்ற வாரம் அதற்கு ஒரு சில விளக்கம் சொல்லப்பட்டன. ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி, இது போன்ற ஒரு சூறாவை, அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஃபஅது, கொண்டு வாருங்கள், பிசூரத்தின், ஒரு சூறாவை, மின் மிஸ்லிஹி, இது போன்று, இந்த குர்ஆனிலே உள்ள சூறாக்களை போன்று ஏதேனும் ஒரு சூறாவை,
குர்ஆன்ல மிக குறைந்த அளவுக்குள்ள சூரா 3 ஆயத்துகளை கொண்டது. மிக நெடிய சூரா சூரத்துல் பக்ரா 284 ஆயத்துகளை கொண்டது. இதுல ஏதாவது ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அல்லது மற்றொரு கருத்து, மின் மிஸ்லிஹி என்று சொன்னால் ஃபௌது பி சூரத்தின், ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். மின் மிஸ்லிஹி, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுட்டிக்காட்டி அல்லாஹ் சொல்லுவதாக குறிப்பிடுகின்றார். இவர் போன்றவரிடத்திலிருந்து ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். இவர் சொல்லுவதாக சொல்லுகின்றீர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். இவர் போன்று வேறொரு ஆளிடத்திலிருந்து, வேறொரு மனிதரிடத்திலிருந்து இது மாதிரி கொண்டு வாருங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். மின் மிஸ்லிஹி என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வை போல ஒரு ஆள் வேறொரு ஆளை வைக்கும், வேறொரு மனிதரை. அவர் எழுதக்கூடியதாக இருக்கிறது. நீங்க உங்க புலமையின் காரணமாக சில வாசகங்களை தயார் செய்ய முடியவில்லை. சென்ற வாரம் அந்த முஸைலமத்துல் கذாப் என்பவன் சொல்லிய வாசகங்கள், வேறு சில புலவர்கள் சொல்லிய வாசகங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி காட்டப்பட்டன. யாராலும் தயார் செய்ய முடியவில்லை. ஆனா இவர்தான் உண்டாக்குகின்றார், இவர்தான் இதனை கற்பனை செய்து சொல்லுகின்றார் என்று நீங்கள் கருதினால், சொன்னால், இவர் போன்று வேறு ஒருவரை கொண்டு வந்து அவர் மூலமாக இது மாதிரி குர்ஆனை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்ற கருத்து. அதனால்தான் முதலாவதாக இது குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் என்பதற்கு முஅஜிஸாவாக அமைந்திருப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்கள் உம்மி நபியாக இருப்பதே இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் என்பதற்கு ஆதாரம். இரண்டாவது, அரபியர்களிலே, அரபி இலக்கண இலக்கியங்களிலே மிக புலமை பெற்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள் அந்த காலத்திலே. ஃபசாஹத் பலாகத் என்று சொல்லப்படக்கூடிய சொல் நயம், கருத்து நயம் ஆகியவற்றிலே மிகச் சிறந்த வாசகங்களை அமைக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்களாலும் இதனை கொண்டு வர முடியவில்லை, இது போன்ற ஒரு சின்ன வார்த்தையாவது உருவாக்க முடியவில்லை என்பது இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் என்பதற்கு இரண்டாவது ஆதாரம். மூன்றாவதாக, இந்த குர்ஆன் மறைவான விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றது. மறைவான விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றது. இதற்கு முன்னால் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வானம் பூமி படைக்கப்பட்ட விஷயம், அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்த நேரத்திலே மலக்குகள் அல்லாஹ் தஆலா இடத்தில் தர்க்கம் செய்த விஷயம், இப்படி பல்வேறு விஷயங்கள், சொர்க்கம் நரகம் பற்றிய விஷயங்கள், இது போன்றுள்ள அமைப்பிலே நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். அதுவும் அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் என்பதற்கு ஆதாரம். ஏனென்றால் மனிதர்கள் யாரும் இதனை சொல்லிவிட முடியாது. இப்படி கடந்த காலத்தினுடைய நிகழ்ச்சி, அதுவும் வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்தில், அதற்கு முன்னதாக உள்ள காலம், சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்ட நிகழ்ச்சி, சொர்க்கத்திலே நரகத்திலே என்னென்ன இருக்கின்றன என்பது பற்றியுள்ள நிகழ்ச்சி, சொர்க்கத்திலே என்னென்ன இன்பங்கள் இருக்கின்றன, நரகத்திலே என்னென்ன கஷ்டங்கள் இருக்கின்றன என்பது பற்றியுள்ள விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றது. ஒரு மனிதர் இதனை சொல்ல முடியாது. அதே போன்று மனிதன் படைக்கப்பட்ட பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் உள்ள நபிமார்கள், அவருடைய கௌமுகள், அவர்களே நல்லவர்களுக்கு ஏற்பட்ட நிகழ்ச்சிகள், தீயவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், தண்டனைகள், அழிவுகள் ஆகியவற்றை பற்றி எல்லாம் இந்த குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. ஆத் சமூத் கூட்டத்தாரை பற்றி, நூஹ் நபியை பற்றி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அதற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுகின்றது. இது மனிதன் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. எந்த மனிதனும் இவ்வளவு துல்லியமாக கடந்த காலத்தினுடைய நிகழ்ச்சிகளை, வரலாறுகளை சொல்ல முடியாது. அது அல்லாஹ் ஒருவனால் தான் சொல்ல முடியும். ஆகவே இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் என்பதற்கு மூன்றாவது ஆதாரம், கடந்த கால செய்திகளை எல்லாம், விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டுவது. நான்காவது, முந்தைய உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் தஆலா அருளிய வேதங்கள், அவர்களுக்குரிய சட்டங்கள், அவர்கள் எப்படிப்பட்ட தன்மைகள் உடையவர்களாக இருந்தார்கள் என்பது பற்றியுள்ள நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்களுக்குரிய நிகழ்ச்சிகள் என்னென்ன நிகழ்ந்தன, அவர்கள் எந்த முறையிலே வாழ்ந்தார்கள், எந்த அமைப்பிலே அவர்களுடைய சட்டங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தன என்பது பற்றியுள்ள விளக்கங்களை எல்லாம் இந்த குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இது மாதிரி ஒரு அத்தியாயத்தை அல்லது ஒரு வாசகத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். இது நான்காவது அல்லாஹ்வுடைய கலாம் என்பதற்கு ஆதாரம். ஐந்தாவதாக, மனிதர்களுடைய நெஞ்சங்களிலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் இது சொல்லி காட்டுகின்றது.
அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய கலாம்ங்கிறதுக்கு அதுதான் ஆதாரம். சில மனிதர்கள் குஃபார்களிலே சிலர் பேசிக் கொண்டிருப்பார்கள். இரவு நேரத்திலே யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கூட்டம் போட்டு பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த செய்திகளை எல்லாம் மறுநாள் காலையிலே அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வஹையின் மூலமாக அறிவித்து விடுவார். இப்படி கூட்டம் போடுகின்றார்கள், அவர்களுடைய செய்திகள் என்னென்ன, அவர்களுடைய நிகழ்ச்சிகள் என்னென்ன என்பது பற்றி, அவர்களுடைய திட்டங்கள் என்னென்ன என்பது பற்றி அல்லாஹ் தஆலா அறிவித்து விடுவார். பல செய்திகள் குர்ஆனிலே அப்படி அறிவிக்கப்பட்டு இருக்கின்றன. ஏனென்றால் வல்லாஹு அலீமும் பிதாத்தி சுதூர், நெஞ்சங்களிலே உள்ளதையெல்லாம் அல்லாஹ் அறிபவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லி காட்டுகின்றான். கூட்டங்கள் போடாமல் ரகசியமாக தங்களுடைய நெஞ்சங்களிலே மறைத்து வைத்துக் கொண்டு செயலை ஆற்றினாலும் கூட அதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி விடுகின்றான். சில மனிதர்கள் தங்களுடைய நெஞ்சுக்குள்ளே சில எண்ணங்களை மறைத்து வைத்திருந்தார்கள். முனாஃபிகீன்கள், குஃபார்கள் ஆகியோர்கள் எல்லாம். அது தீனுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இடையூறுகளை இப்படியெல்லாம் உண்டாக்க வேண்டும் என்பதாக திட்டம் போட்டு தங்களுடைய மனதிலே அதனை மறைத்து வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இது மனிதன் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. எந்த மனிதன், உலகத்திலே எந்த மனிதரும் பிற மனிதனுடைய நெஞ்சங்களிலே உள்ள விஷயங்களை அறிந்து கொள்ளவே முடியாது. அவன் என்ன எண்ணுகின்றான் என்று யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் தெரியும். குர்ஆனின் மூலமாக, ஆயத்துகளின் மூலமாக அதனை அறிவிக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய கலாம் என்பதற்கு அது சிறந்த ஆதாரம். இது மாதிரி ஏராளமான நிகழ்ச்சிகள் ஒன்றல்ல இரண்டல்ல. குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதுவும் அல்லாஹ்வுடைய கலாம் என்பதற்கு ஆதாரம். ஆறாவதாக, எப்படி கடந்த கால நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த குர்ஆன் சொல்லி காட்டுகின்றதோ அதே போன்று வருங்காலத்தினுடைய விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றது. மனிதன் மரணித்த பின்னால் எப்படி இருப்பான், மரணத்திற்கு பின்னால் அவனுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பது பற்றி, கபருடைய வாழ்க்கை, ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திரை உலகத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது பற்றி உள்ள விஷயங்களை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கங்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று மனிதன் கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய காலம், பிறகு அவனுடைய நன்மை தீமைகள் எடை போடப்படக்கூடிய நேரம், சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலம் அமைக்கப்படக்கூடிய விஷயம், சொர்க்கம் நரகத்தினுடைய விஷயங்கள் ஆகியவை எல்லாம் இனிமேல் என்னென்ன நிகழுமோ அதுவெல்லாம் சொல்லி காட்டப்பட்டு இருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஒரு ஹதீஸிலே சொன்ன விஷயம் முன்னால் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஃபீஹி ஹபருமா நபஉமா கபலக்கும் வ ஹபருமா பஅதக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள் குர்ஆனை பற்றி. இந்த குர்ஆனிலே உங்களுக்கு முன்னுண்டான செய்திகள் அனைத்தும் இருக்கின்றன, உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இருக்கின்றன. எல்லா விஷயங்களும் இதற்குள்ளே இருக்கின்றன. ஆக பின்னால் வரக்கூடிய செய்திகள் அனைத்தும், அதை சொல்லுவது மனிதனால் முடியாது. இப்படி சொல்லப்படுவது, பின்னால் நிகழக்கூடிய செய்திகளை சொல்லுவது என்பது அது அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் என்பதற்கு இது ஆதாரம். ஏழாவதாக, இந்த குர்ஆனுடைய வாசகத்தை ஓதும் பொழுதே, அதனுடைய கருத்துக்களை சொல்லுவதற்கு முன்னதாகவே, அர்த்தம் சொல்லுவதற்கு முன்னதாகவே, குர்ஆனை ஓதும் பொழுதே மனிதனுடைய மனதை ஈர்க்கக்கூடிய சக்தி அல்லாஹ் தஆலா இதிலே வைத்திருக்கின்றார். குர்ஆனுடைய ஓதுதலுக்கு திலாவத்துல் குர்ஆன், சென்ற வாரம் சில விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டன. எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குஃபார்கள் எல்லாம், அபூ ஜஹல் போன்ற தலைவர்களும் கூட இரவு நேரங்களிலே மறைந்திருந்து குர்ஆன் ஓதுவதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவ்வளவு இன்பமானது. வலீத் இப்னு முகீரா சொன்ன விஷயம் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட, சென்ற வாரம் சொல்லப்பட்டது. வல்லாஹி இன்னஹு லஹலாவா இன்னலஹு லஹலாவா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதற்கு ஒரு சுவை இருக்கின்றது, இந்த வாசகத்திற்கே ஒரு சுவை இருக்கின்றது. வ இன்ன அலைஹி லதலாவா, இதனுடைய மேற்பகுதி இருக்கின்றது, ரொம்ப அலங்காரமானது, இது ரொம்ப அழகானது. மிகப்பெரிய எதிரிகளிலே ஒருவன், எதிரி தலைவர்களிலே ஒருவன் வலீத் இப்னு முகீரா. வ இன்ன அஸ்லஹு லமுஹ்தக், இதனுடைய அசல் அடி கருத்துகள் இருக்கின்றன, கீழே இருந்து கிளம்பி வரக்கூடிய விஷயங்கள் அதுவெல்லாம் கருத்து செறிந்தவையாக இருந்து கொண்டிருக்கின்றன. வ இன்ன அஅலாஹு லமுஸ்மிர், இதனுடைய மேல் பகுதி இருக்கின்றதே அது மனிதர்களுக்கு பல்வேறு பலன்களை தரக்கூடிய பழங்களை போன்று அமைந்திருக்கின்றது என்பதாக குர்ஆனை பற்றி ஒரே ஒரு ஆயத்தை கேட்டுவிட்டு சொன்ன வாசகம். ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது
அக்கம் பக்கத்து கிராமங்களிலே இருந்து மக்கள் வந்தால் மக்காவுக்கு வரும் பொழுது அபூஜஹல் போன்ற தலைவர்கள் முதலாவதாக அவர்களிடத்திலே சென்று, இங்கே ஒரு முகமது என்று இருக்கின்றார், அவரிடத்தில் நீங்கள் செல்லாதீர்கள், உங்களுடைய வேலையை முடித்துவிட்டு அவரிடத்தில் செல்லாமலேயே நீங்கள் போய்விட வேண்டும் என்பதாக சொல்லி வலியுறுத்தி சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஒரு மனிதர் வந்தார் வெளியூரில் இருந்து. அவரிடத்தில் சொல்லப்பட்டது, அபூஜஹல் போன்ற தலைவர்கள் தான் சொன்னார்கள், இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாரு, புதிய ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்து சொல்லுகின்றார், தப்பி தவறி அந்த பக்கம் நீங்க போயிடாதீங்க, போனா அவர் சொல்றதை கேட்டவுடனே நீங்க மயங்கி அப்படியே அவருடைய பாதையை பின்பற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும் என்று அவருக்கு அறிவுறுத்தினார்கள். அப்ப அந்த மனிதர் தனக்குத்தானே பேசிக்கொண்ட சொல்லிக் கொண்டார், நான் ஒரு பெரிய, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்படியெல்லாம் சொன்னார்கள், அவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கின்றது, அல்லது ஜின் அவரின் மீது இருந்து கொண்டிருக்கின்றது, அவர் பழங்கால கதைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்றெல்லாம், அவர் ஒரு கவிஞராக இருக்கின்றார் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்ப அவர் தனக்கு சொல்லிக் கொண்டார், அவர் கவிதையை சொல்லுவதாக இருந்தால் பழங்காலத்து கவிதைகளை எல்லாம் நான் நன்றாக அறிந்திருக்கின்றேன், அது எந்த வகை கவிதை அப்படின்னு நான் சொல்லிடுவேன். சரி, அவருக்கு பைத்தியம் பிடித்திருக்குது அப்படின்னு சொன்னா பைத்தியத்தை நீக்குவதற்குரிய வைத்தியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும், நான் ஒரு பெரிய வைத்தியன், அதான் நான் போனா அவர் பைத்தியம் பிடிச்சிருக்குது நல்லா தெரிஞ்சுன்னா உடனே அதுக்கு வைத்தியம் பார்க்கலாம். சரி, ஜின்னு ஷைத்தான் பிடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருக்கு எனக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா அதுக்கும் எனக்கு மாந்திரீகம் எல்லாம் தெரியும், நான் மாந்திரீகம் செய்யக்கூடிய ஒரு ஆளு, தாவீஸ் எல்லாம் நான் போடுவேன், அதே நேரத்தில் மருத்துவமும் எனக்கு தெரியும். பிறகு நான் ஒரு பெரிய அறிஞன், பல நாடுகளுக்கு சென்று பல முன்னோர்களுடைய கவிதைகளை எல்லாம் சேகரித்து வச்சிருக்கிறேன், அதனால யாருடைய கவிதையை அவர் சொல்லுகின்றார் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடுவேன், நான் கண்டிப்பா அவர்கிட்ட போவேன் என்று தனக்குத்தானே அந்த மனிதர் உறுதி செய்து கொண்டார். செய்து கொண்டு இந்த குஃபார்கள் தலைவர்கள் எல்லாம் போன பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போனார். போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர் சொல்லுகின்றார், உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கிறதாக உங்களுடைய கௌமுகள் சொல்றாங்க, உண்மையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் சொல்ல, பேசாம இருந்தாங்க. உங்களுக்கு ஜின் ஷைத்தான் பிடிச்சிருக்கிறதாக வர சொல்றாங்க, அப்படியா? அப்படின்னா நான் ஒரு பெரிய மாந்திரிகன், நல்ல மாந்திரிகங்கள்லாம் எனக்கு தெரியும், நான் அந்த மந்திரத்தின் மூலமாக மாந்திரீகத்தின் மூலமாக உங்க ஜின் ஷைத்தானுடைய கோளாறை எல்லாம் நீக்கிடுறேன். பைத்தியம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கும் வைத்தியம் என்கிட்ட இருக்குது, அதையும் நான் செய்யறேன். அல்லது உங்களை ஒரு கவிஞன் அப்படின்னு சொல்றாங்க, நீங்க பாடக்கூடிய அந்த கவிதைகளை என்கிட்ட வேணா சொல்லி காட்டுங்க, அந்த கவிதை எந்த ரகத்தை சேர்ந்தது, எந்த காலத்தை சேர்ந்தது, எந்த புலவர்களால், எந்த நாட்டு புலவர்களால் பாடப்பட்டது அப்படின்லாம் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த குஃபார்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்லிட்டே இருக்கிறார். சொல்லி முடிச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேரம் பேசினார். பேசிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சகோதரரை முடித்து விட்டீரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பழக்கம் அப்படி, நபி அவருடைய பழக்கம் மட்டுமல்ல, அது மூமின்களுடைய பழக்கமாக இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கற்றுத் தருகின்றார்கள். யாராவது நபி அவர்களிடத்துல வந்து பேசினா அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இடையில பேசவே மாட்டாங்க. அப்படித்தான் ஒவ்வொரு மூமினான மனிதரும், யாராவது ஒருத்தர் வந்து பேசுறாருன்னா இடையில இந்த கொஞ்சம் இருக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நம்மள்ட்ட நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, பேசிட்டே இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு அப்புறம் பேசுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பழக்கத்தில் அப்படி கிடையாது, அவர் பேசுற வரைக்கும் பேச விட்டுருவாங்க. சரி, அவர் பேசி முடித்தார். பேசி முடித்து விட்டீரா, சொல்லிட்டீரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் சொல்லல. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு ஓதுனாங்க. ஓதிட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது ஓதுறோம்ல, அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு அப்படின்னு சொன்னாங்க. இது ஹம்து ஸலவாத்னு சொல்றது, அல்லாஹ்வை புகழ்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்றது. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு, அல்லாஹ்வை நம்ம புகழுகிறோம், நாம் புகழுகின்றோம், அவனிடத்திலே உதவி தேடுகின்றோம். வ நஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றோம். அவன் யாருக்கு நேர் வழி காட்டினானோ அவர்களை வழிகெடுக்கக்கூடியவர் யாரும் கிடையாது, அவன் யாரை வழிகெடுத்தானோ அவரை நேர் வழி காட்டக்கூடியவர் யாரும் கிடையாது அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. இதைத்தான் சொன்னாங்க. இன்னும் ஆயத்துக்கு போகல, ஓதல. இப்படி சொன்ன உடனே
எபனாகி, என்னுடைய சகோதரருடைய மகனே, கொஞ்சம் நிறுத்துங்க, நீங்க சொன்ன இந்த வாசகத்தை இன்னொரு தடவை திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு தடவை திருப்பி சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி ஓதுனாங்க, நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி அப்படிங்கிற அந்த வாசகத்தை. இது ஹம்து ஸலவாத் சொல்லும் போது ஆரம்பத்தில் ஓதக்கூடிய வாசகம். ரெண்டாவது தடவை சொல்லி முடிச்ச உடனே அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி கலிமா சொன்னார். அந்த ஹதீஸ்ல வரலாற்றில் குறிப்பிடப்படுது. ஆயத்தை சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இஸ்லாத்துக்கு வாங்கன்னு கூப்பிடல, எதுவுமே சொல்லல. குர்ஆன் ஆயத்தை கூட இன்னும் ஓதல, ஹம்து ஸலவாத் தான் சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த மனிதருக்கு உடனே மாற்றம் ஏற்பட்டது. உடனே அந்த குறைஷி குஃபார்களிடத்துல போய் அவர் திரும்பி சொல்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஈமான், அந்த கலிமாவை சொல்லி ஈமான் கொண்ட பின்னால என்னுடைய கௌமுகள் அனைவரையும் இந்த இஸ்லாத்தின் பக்கம் நான் கூப்பிடுவேன், அழைப்பேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அங்க போய் செஞ்சார். பெரிய தியாகங்கள் செஞ்சார் அப்படின்னு நிறைய வரலாறு சொல்லப்படுது. திரும்ப அந்த குஃபார்களிடத்துல அவர்களிடத்துல சென்று குறைஷி தலைவர்களிடத்தெல்லாம் சென்று சொன்னார்கள், நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒரு கவிஞர் அல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒரு மஜ்னூன் பைத்தியக்காரர் அல்ல, நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு பைத்தியம் பிடிக்கவில்லை, அவருக்கு ஜின் ஷைத்தான்களும் பிடிக்கவில்லை, அவர் மாறாக அல்லாஹு தாலாவுடைய தூதராக நிச்சயமாக அவர் இருக்கின்றார், அவர் சொல்லுவதையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன், நானும் இஸ்லாத்தில் இணைந்து விட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு அவர் ஊருக்கு போனார். இப்ப அந்த வாசகத்திற்கு, சொல்லக்கூடிய வாசகத்திற்கு ஒரு தனி கருத்து, தனி இனிமை இருக்கின்றது. அது மனிதர்களுடைய உள்ளங்களை எல்லாம் அப்படியே கவர்ந்து இழுத்து விடும். நம்ம பார்க்கிறோம், கிராத் ஓதுறாங்களே குர்ஆனுடைய ஆயத்துக்களை, அது பாட்டு மாதிரியா இருக்குது. பாட்டும் அல்ல, சரி வசனமா, வசனமும் அல்ல, பாட்டும் அல்ல, அது வசன நடையும் அல்ல. அந்த இரண்டும் அல்லாத ஒரு அற்புதமான நடுத்தரமான ஒரு ராகமுடைய ஒரு கருத்து. பாருங்க, குர்ஆன் ஓதுற மாதிரி குர்ஆனுடைய தரசுல, அதனுடைய அமைப்புல ஓதக்கூடிய, சொல்லக்கூடிய அல்லது பேசக்கூடிய, பாடக்கூடிய உலகத்துல வேற எந்த மொழியும் கிடையாது. இந்த சமஸ்கிருதத்தை ஒரு மாதிரியா பாடுறாங்க கோயில்கள்ல, இந்த இது பாடுவ ஸ்லோகங்கள் சொல்லும் போது, அதை பார்க்கும்போது, அதை கேட்கும் போது மனிதனுக்கு ஒரு வெறுப்பு தான் ஏற்படுதே தவிர அதை மனித மனதை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை அதுல கிடையாது. சில நேரங்கள்ல சில காபிர்களும் கூட, மாற்று மதத்தார்களும் கூட இந்த குர்ஆனுடைய அந்த ஓசை நயத்தை கேட்டு, அழகான நயத்தை கேட்டு, ஓதக்கூடிய அந்த பாணியை கேட்டு அப்படியே நின்று கேட்கறது உண்டு. அர்த்தம் தெரியாது, அது என்னன்னு தெரியாது, கேட்கறது உண்டு. இந்த பாங்கு சொல்லும் போது பாருங்க, ஆனா ஓதுறது கொஞ்சம் குரல் வளம் உடையவர் ஓதணும், நல்ல குரல், இனிமையான குரல் உடைய. என்ன போல குரலே இனிமையா இல்லை அப்படிப்பட்ட ஆளு ஓதுனா கொஞ்சம் கராகத்தா தான் இருக்கும், அது கேட்கறதுக்கு தான் இருக்கும். பாங்கு சொல்லும் போது பாருங்க, சில முஅஜ்ஜின்கள் பாங்கு சொல்லும் போது ரொம்ப அழகா இருக்கும், பார்க்கறது கேட்கறதுக்கு அழகா இருக்கும். அப்ப காபிர்களும் கூட, மாற்று மதத்தார்களும் கூட அந்த பாங்கு கேட்டுட்டு ரொம்ப அழகா சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. அதே இடத்துல வேறொருத்தர் குரல் அழகில்லாதவர் வந்து சொல்லும் பொழுது, அம்மா இப்போ இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருந்தாரு, அவர் எங்க போனாரு, நல்லா இருந்துச்சு, இப்ப நல்லாவே இல்லை இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு பாங்கு வாசகம் என்னன்னே தெரியாது. சொல்லக்கூடிய மனிதர் அந்த ராகத்தை கண்டு, அதை இனிமையை கண்டு, அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்றாரு. அது மாதிரி குரல் வளம் உடைய ஒரு மனிதர் ஓதினார்னா குர்ஆனை, அது மனிதனுடைய மனதை ஈர்க்கக்கூடிய சக்தி பெற்றதாக அமைந்திருக்கின்றது. இதுவும் ஒரு காரணம், குர்ஆன் மோஜிசா, அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் ஷரீஃப் என்பதற்கு ஆதாரம். எட்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா யஹ்லிகு அன் கஸ்ரத்திர் ரத்தி, இதை திருப்பி திருப்பி ஓதுவதின் காரணமாக இது பழமை அடைந்து விடாது அப்படின்னு சொல்றாங்க. பழமை அடைந்து விடாது, இதை முன்னால விளக்க சொல்லியிருக்கிறேன். இப்ப குர்ஆனை எத்தனை தடவை ஓதுறோம்? நம்மெல்லாம் ஓதுறது ரொம்ப கம்மி, வருஷத்துக்கு ஒரு தடவை குர்ஆன் முடிக்கிறோமா என்னமோ சந்தேகம் தான் ஒவ்வொருத்தரும். சில பேர் ஆயுசுக்கெல்லாம், அவங்களுக்கு வயசு முழுவதுமே ஒரு தடவை குர்ஆன் முடிக்கிறது கஷ்டம், அந்த மாதிரி ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. ஆனா குறைந்த அளவுக்கு உலமாக்கள் குறிப்பிடுறது, ரொம்ப குறைஞ்ச அளவு, வருஷத்துக்கு 2 தடவையா தான் குர்ஆனை முடிக்கணும், கத்தம் செய்யணும். இல்லைன்னா அந்த குர்ஆன் அவரை சபிக்கின்றது அப்படின்னு சொல்லப்படுது. குர்ஆனே அவரை சபிக்கின்றது. வருஷத்துக்கு 2 தடவையாவது குறைஞ்ச அளவுக்கு. முன்னோர்கள் எல்லாம் பார்க்கிறோம், சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தான் குர்ஆன் வந்து அவங்களே ஓதிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறது மட்டுமல்ல, அடுத்தவரிடத்தில் ஓத சொல்லி கேட்டுக்கிட்டும் இருந்தாங்க. அது முன்னால் இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. அடுத்தவங்களை ஓத சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, என்ன ஓத சொன்னாங்க, கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னு. அதே மாதிரி சஹாபாக்களை பார்க்கிறோம், எந்தெந்த ஆயத்துகள் இறங்குனதோ அந்த இறங்க அதை திருப்பி திருப்பி ஓதிக்கிட்டே இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
மக்காவில் இருக்கக்கூடிய காலத்துல கொஞ்சம் மெதுவா ஓதுவாங்க. எதிரிகள் பார்த்துட்டாங்கன்னு சொன்னா ஏதாச்சும் விஷமத்தனம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் மெதுவா ஓதுவாங்க. இரவு நேரத்துல ஓதுவாங்க. பகல் நேரத்துல நிறைய வேலைகள் இருக்கும், தீனுடைய வேலைகள். அதனால இரவு நேரத்துல உட்கார்ந்து ஓதிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் மெதுவா ஓதுவாங்க. பக்கத்துல யாராவது அவங்க வீட்டு சவுத்துக்கு பக்கத்துல போய் கேட்டா காதுல விழுகும். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணுவாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால சத்தம் போட்டு ஓத ஆரம்பிச்சாங்க. சத்தம் போட்டு ஓதுனாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க அதுக்கு அடுத்த வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் காதுல விழுகும். அப்ப அந்த குப்பார்கள்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் ரிப்போர்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி உமர் வந்து சத்தம் போட்டு ஓதுறாரு, அதனால எங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்குது. எங்க கவுமுகள்ல யாராவது கேட்டாங்கன்னா அவர் பக்கம் உங்க பக்கம் வந்துடுறாங்க, அதனால அவர் நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. சஹாபாக்கள் கூட சில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக் ரொம்ப மெதுவா ஓதுறாரு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்ப வேகமா சத்தம் போட்டு ஓதுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. சொன்னாங்க, நீங்க ஏன் மெதுவா ஓதுறீங்கன்னு கேட்டாங்க. யார சொல்லலாம், இந்த மாதிரி அடுத்த காபிர்களுக்கு அது காதல விழுந்து இடையூறு ஏதாவது துன்பங்கள் ஏற்படக்கூடாது மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் மெதுவா ஓதுறேன். உமரை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க ஏன் இவ்வளவு வேகமா ஓதுறீங்க? சைத்தானை விரட்டுறதுக்காக வேண்டி வேகமா ஓதுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டுக்கு நடுவில் ஒரு தீர்ப்பளித்தார்கள். அபூபக்கரே உங்களுடைய சத்தத்தை கொஞ்சம் உயர்த்தி கொள்ளுவீராக, உமரே உங்களுடைய சத்தத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுவீராக, இப்ப நடுநிலையாக ஓத வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். இப்ப அது மாதிரி சஹாபாக்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அதுக்கு பின்னால தாபியங்கள், தபா தாபியங்கள், இமாம்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த இடத்துல அவர்கள் தீர்ப்பு செய்வதற்காக உட்கார்ந்து இருப்பார்களோ அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த நிலையிலேயே அவர்களுடைய வாழ்நாள் முழுவதிலுமே 7000 தடவை குர்ஆனை முடிச்சிருக்கிறாங்க. 7000 தடவை. 7000 தடவைங்கிறத நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு சார், ஒரு மகத்தான சாதனை அது. இமாம் அபூ ஹனீஃபா வெறும் குர்ஆனை ஓதிட்டா இருந்தா வாழ்க்கை போனா எத்தனை ஒரு பெரிய சட்ட நிபுணராக இந்த உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு மதுஹபை நிர்ணயம் செய்த மாமேதையாக அவர்கள் இருந்தார்கள். எவ்வளவு சட்டங்களை தயார் பண்ணியிருக்கணும், எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குர்ஆனுடைய சட்டங்களை பார்த்திருக்குன்னா, ஹதீஸ்களை தெரிஞ்சிருக்கணும். இத்தனை வேலைகளுக்கு பின்னாலையும் அவர்கள் குர்ஆனை ஓதுனாங்க. 7000 தடவை ஓதி இருக்கிறாங்க. சில பேர் 10,000 தடவை ஓதுனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தினந்தோறும் ஒரு தடவை அல்ல ஒன்று அல்லது 2 குர்ஆன் 2 கத்தம் செய்வோம். ஒரு நாளைக்கு ஒரு கத்தம் அல்லது 2 கத்தம், 30 ஜுஸையும் ஒரே நாள்ல ஓதுவாங்க. அதே மாதிரி ரமலான் மாசம் வந்துச்சுன்னு சொன்னா பகல்ல ஒரு கத்தம், இரவுல ஒரு கத்தம் ஓதுவாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல ஆச்சரியம். நம்முடைய அறிவு அதை ஏற்றுக்கொள்ளாது. பகல்ல எப்படி ஒரு குர்ஆன் முடிக்கும், ராத்திரில ஒரு குர்ஆன் எப்படி முடிக்க முடியும்? 30 ஜூஸை முக்கிய ஓதுனா கூட 30 நாள்ல ஓத முடியாது நம்மளால. ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதுறது பெரிய கஷ்டமா இருக்கும். அல்லது ரொம்ப நல்லா சரளமா ஓதக்கூடியவங்க தான் 2 ஜூஸ் 4 ஜூஸ் 5 ஜூஸ் ஓதலாம். ஒரு 5 நாள்ல 5030, ஒரு நாளைக்கு 6 ஜூஸ் ஓதலாம். அது ரொம்ப கஷ்டம். தினந்தோறும் எப்படி ஓத முடியும்? ஒவ்வொரு நாள் 2 குர்ஆன், 2 30 60 ஜூஸ். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அப்படி ஓதிக்கிட்டு இருந்ததாக தெளிவான வரலாறு, ஆதாரபூர்வமான வரலாறு சொல்லி காட்டுகின்றோம். பகல்ல ஒரு குர்ஆன், ராத்திரில ஒரு குர்ஆன். அது அல்லாம தராவியஹ்ல ஒரு குர்ஆன் 30 நாளைக்கு. அப்ப 61 குர்ஆன் முடிப்பாங்க ரமலான் மாசத்துல மட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்படி பல ஆயிரக்கணக்கான தடவை ஓதப்படுகின்றது. பல ஆயிரக்கணக்கான தடவை இப்படி ஓதுறதுனால திருப்பி திருப்பி இதையே ஓதிக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு யாருக்காவது மனசுல சடைவு வருதா? அது கிடையாது. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யக்லிகு அன் கஸரத்தி திருப்பி திருப்பி ஓதுவதின் காரணமாக இது பழமையாக ஆகிவிடாது. என்னடா திருப்பி திருப்பி இதையே ஓதிட்டு, சரி அஜித் இங்க இமாமா இருக்கிறவங்க எல்லாம் வந்து சூரத்துல் ஃபாத்திஹா திருப்பி திருப்பி நம்மளும் தான் ஓதுறான், அவர் அதையே ஓதிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன அஜித் இதையே ஓதிட்டு இருக்கிறீங்க, ஒரு நாளைக்கு வேற ஓதுங்களேன் அப்படின்னு சொல்றோம். அப்படி சொன்னா தொழுகையே கூடாது, அது வேற விஷயம். ஆனா அப்படி ஓதுறதுனால ஏதாவது டேஸ்ட் குறைஞ்சு போகுதா? அது கிடையாது. இதுவும் அல்லாஹ் தஆலாவுடைய கலாம். குர்ஆன்ங்கிறது அல்லாஹ்வுடைய கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம். திருப்பி திருப்பி ஓதுவதின் காரணமாக இது சடைவு ஏற்பட்டு விடாது, மனிதனுக்கு மனச்சடைவை உண்டாக்கி விடாது. எவ்வளவு பெரிய அற்புதமான வாசகமாக இருந்தாலும், பெரிய நாவலாக இருந்தாலும், கதையாக இருந்தாலும், ரொம்ப அற்புதமான கதையா இருக்குன்னு வச்சுங்க, படிக்க படிக்க ரொம்ப டேஸ்டா இருக்கு. நான் 10 தடவை படிச்சுட்டேங்க, இன்னும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்ப 20 தடவை அல்லது 100 தடவை 200 தடவை படிப்பேன். 100 தடவை படிச்ச கதை ஏதாச்சும் இருக்குதா பாருங்க. ஒரு ஆளு திருப்பி திருப்பி ஒரு கதையவே 100 தடவை அந்த கதையை படிச்சிருக்கிறேன் அல்லது 100 தடவை அந்த நாவலை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு திருப்பி 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 அதை நூற்றுக்கணக்கான தடவை நான் படிச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய எந்த நாவலும் கிடையாது, எந்த கதையும் கிடையாது.
ஆனா குர்ஆன் எத்தனை தடவை ஓதப்படுது? பல ஆயிரக்கணக்கான தடவைகள் ஓதப்படுகின்றது. ஆனா யாருக்கும் சடைவு ஏற்படுவதே இல்லை. யாருக்கும் சடைவு ஏற்படும். திருப்பி திருப்பி இதவே ஓதுறமே என்று தனக்குத்தானே சடைந்து கொள்வதும் கிடையாது. அடுத்தவர் ஓதுவதை கேட்டு சடைவு ஏற்படுவதும் கிடையாது. இது கலாமுல்லா அப்படிங்கிறதுக்கு ஆதாரம்.